இந்த வார சண்டே எங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி பண்ணியிருந்தோம். அது என்னென்ன ரெசிபீஸ், இந்த லஞ்ச் காம்போ எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல். முதல்ல நெத்திலி மீன் சில்லி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நெத்திலி மீனை முதல்ல மசாலாவில் நம்ம கோட் பண்ணி வைக்கணும். நான் நல்லா பெரிய சைஸ் நெத்திலி மீன் வந்து 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். ரொம்ப சின்ன சைஸை விட கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சைஸ் நெத்திலி மீன் எடுத்து நம்ம சில்லி போடுறப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெத்திலி மீனோட தலையை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க குடல் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு கல்லுப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா 4-5 தடவை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெத்திலி மீனில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ மசாலாலாம் நம்ம கோட் பண்ணி எடுத்துடலாம். முதல்ல ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ நெத்திலி மீனுக்கு ஒரு முட்டை சரியாக இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணோம்னா தான் எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். மசாலா எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்ததும் இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தா 1/2 கிலோ அளவுள்ள நெத்திலி மீனை சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லா பக்கமும் கோட்டாகி வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துருக்கேன். பெரிய எலுமிச்சம்பழமாக இருந்தால் பாதி போதும், சின்னதாக இருந்தால் ஒரு முழு எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணாதீங்க. ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்கும் போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்கும் போது மசாலா உதிர்ந்து போகாமல் இருக்கும். மீன் வந்து இந்த மசாலாவில் குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாச்சு ஊறி வரணும். அப்போ தான் நம்ம பொரிச்செடுக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம மீதம் இருக்க ரெசிபி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு சூப்பரான மிளகு ரசம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே நல்ல பழுத்த தக்காளியாக பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தனோம்னா போதும். இந்த தக்காளி ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். அதிக நேரம் வேக வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வெந்து வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம். அடுத்தது நான் ஒரு உரலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இந்த மிளகை நல்லா இடித்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நாம் ரெடிமேடாக அரைச்சி வாங்குகிற மிளகு பவுடரை யூஸ் பண்ணாதீங்க. ரசம் வைக்கும் போது எப்போவுமே மிளகை லைட்டாக இடித்து சேர்க்கும் போது ரசத்தோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது அதே உரலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மல்லியும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ரஃப்பாக இடித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ரஃப்பாக இடித்து எடுத்தாலே போதும். அடுத்தது 2 சின்ன வெங்காயமும் 1/2 கைப்பொடி பூண்டு பற்களும் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக உரிச்ச பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் நம்ம ரஃப்பாக இடித்து எடுத்தால் போதும், ரொம்ப நைஸாக இடித்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது நம்ம வேக வச்ச தக்காளி சூடு ஆறி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா கைகளால் மசிச்சு விடுங்க. மிக்சியில் சேர்த்தெல்லாம் அரைக்கக்கூடாது. நம்மளால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு கையை யூஸ் பண்ணி நம்ம நல்லா தக்காளியை மசிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்தனால மசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ரசம் தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானது 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தது 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். கூடவே 1 கொத்து கறிவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம உரலை இடித்து எடுத்து வச்சுருந்த வெங்காயம் பூண்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி வந்ததோ இதில் நம்ம இடித்து எடுத்து வச்சுருந்தா மல்லி சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம மசிச்சு எடுத்து வச்சுருந்த அந்த தக்காளி அதோட தண்ணி இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ரசம் வந்து 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்கும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
ரசம் நல்லா சூடாகி வரும்போது இதுக்கு மேல ஒரு கைப்பிடி நிறைய பொடியா நறுக்குன மல்லி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது மிளகு ரசம் அப்படிங்கிறனால நல்லா அதிகமா மிளகு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ரசம் நல்லா நுரக்கட்டி வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரசம் வந்து கொதிச்சிடக்கூடாது. அந்த ஓரங்கள்ல லைட்டா கொதிச்சு வரும், சென்டர்ல நுரக்கட்டி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி எடுத்து வச்சிருங்க. அவ்வளவுதான். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்ல நல்லா வீடே மணக்கிற மாரி ஒரு சூப்பரான மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மண் சட்டியில செய்யக்கூடிய ஒரு சூப்பரான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். மண் சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயமும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை இலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எண்ணெயில் நல்லா சாஃப்டா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதில் நான் 10 பல் பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் உரல்ல நல்லா இடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கக்கூடாது. இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்து செஞ்சோம்னா தான் மீன் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு தான் அதிகமாக சேர்க்கணும், இஞ்சி கம்மியாக சேர்த்து செய்யுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பை குறைவான தீயில வச்சு இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் கூட மசாலா அடிபிடிச்சிடக்கூடாது. அடுப்பை குறைவான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விடுங்க. மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் நல்ல பழுத்த தக்காளியாக பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளியை மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். நாம தக்காளி சேர்த்த தடமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தக்காளி நல்லா சாஃப்டா எண்ணெயிலேயே வதங்கி வரணும். மசாலா சேர்த்திருக்கனால சீக்கிரமா அடிப்பிடிக்கும். அதனால குறைவான தீயில வச்சு வதக்கி விடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் புளி தண்ணி சேர்த்திக்கலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். இந்த தண்ணியை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா இது எல்லாமே இந்த புளி தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு வரணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவுன தேங்காய் சேர்த்துருக்கேன். கூடவே 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா குழம்பு கொஞ்ச நேரம் கொதிச்சு வரும். அப்போ வந்து குழம்பு சுண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு சரியா 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் மீன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு மத்தி மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. குழம்பு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்கணும். மீன் சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டு அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். மீன் வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்காது. ஒரு 3 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுட்டு நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மீனை சேர்க்கணும். இல்லைன்னா குழம்போட அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும். சரியா 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மீனெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த மண் சூட்டுக்கு குழம்பு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வச்சோம்னா தான் அந்த குழம்போட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மீன்லேயும் இறங்கும், மீனோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் குழம்புல இறங்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். அவ்வளவுதான். நல்லா மணக்க மணக்க ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மண் சட்டியில் செஞ்சது இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி மீன் குழம்பு ரொம்ப போட்டு கலந்து விடக்கூடாது. ரொம்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீன் எல்லாம் ரொம்ப சீக்கிரம் உடஞ்சிரும். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி மீன் குழம்பு செஞ்சு பாருங்க. அதுவும் கண்டிப்பாக மண் சட்டியில் செஞ்சு பாருங்க. ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கடைசியாக ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கறிவேப்பிலை இலை சேர்த்து கலந்து விடுறேன்.
இந்த மீன் குழம்பு இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிடும்போது தேன் மாதிரி இருக்கும். கண்டிப்பா இந்த மீன் குழம்பு கொஞ்சமா எடுத்து வச்சுருங்க. நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க. அதுவும் இட்லிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். அடுத்தது நாம மசாலால கோட் பண்ணி எடுத்து வச்சிருந்த நெத்திலி மீனை எண்ணெயில பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலாவோட அப்படியே டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில பொரிச்சிடுங்க. அப்பதான் மேல் பக்கம்லாம் மசாலால நல்லா கோட் ஆகி நல்லா சூப்பரா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பீஸா மெதுவா எண்ணெயில போட்டு பொரிச்சிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அதிகமா எண்ணெய் குடிச்ச மாதிரி இருக்கும். நெத்திலி மீன் வேகிறதுக்கு அதிக டைம் எல்லாம் எடுத்துக்காது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே எண்ணெயில பொரிஞ்சு நல்லா சூப்பரா ரெடி ஆயிடும். கீழ்ப்பக்கம் நல்லா வெந்து செவந்து வந்ததுக்கு அப்புறமா மெதுவா திருப்பி போட்டுருங்க. 2 பக்கமும் எண்ணெயில நல்லா பொரிஞ்சு நல்லா மொறுமொறுப்பா வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா நெத்திலி மீனையும் எண்ணெயில பொரிச்சு எடுத்து வச்சிருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிக்க வேண்டாம். மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சிடுங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய நெத்திலி மீன் சில்லி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப பொடியா இருக்கிற நெத்திலி மீன்ல சில்லி போடுறத விட, கொஞ்சம் பெரிய சைஸ் நெத்திலி மீன்ல சில்லி போடுறப்போ, நம்ம சிக்கன் சில்லிலாம் சாப்பிட்றத விட ரொம்ப நல்ல டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மேல் பக்கம் நல்லா மொறுமொறுப்பாவும், உள்ள நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா, சிக்கன் 65 வந்து அதிக குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த டேஸ்ட் தான் ரொம்ப பிடிச்சிரும். எல்லாமே ரெடியா இருக்கு. இனி நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம். நான் சுட சுட கேரளா மட்ட அரிசி சாதம் வடிச்சிருக்கேன். மீன் குழம்புக்கு இந்த சாதம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இது கூடவே நாம செஞ்ச நெத்திலி மீன் சில்லியும், காரசாரமான மிளகு ரசமும் இருக்கு. இந்த மிளகு ரசம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். அதே போல இந்த மழை காலத்துக்கு குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். அவங்களுக்கு அதிகமா சளி காய்ச்சல் வராமையும் இருக்கும். யாரெல்லாம் ரசம் வச்சா நல்லா டேஸ்ட்டா இல்ல, மணமா இல்லைன்னு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்க. நீங்க ரசம் வைக்கும்போது வீடே நல்லா மணமாவும், ரசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாவும் இருக்கும். அதே மாதிரி நாம செஞ்ச மீன் குழம்பும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். அதே மண் சட்டியில் வச்சு நாளைக்கு மண் சட்டிலேயே சூடு பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த லஞ்ச் காம்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஃபேமிலியோட சண்டேஸ் அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். பாய், see you soon.